கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை, அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றோம். யூதா தேசத்தின் அதிபதியாய் அர்தசஷ்டா ராஜா நெகேமியாவை அனுப்பினார். 12 வருஷ காலமாய் அதிபதிகள் வாங்குகிற சம்பளத்தையும் படியையும் நெகேமியாவும் அவன் சகோதரரும் வாங்கி சாப்பிடவில்லை. இப்படி அவர்கள் அலங்கம் கட்டப்படுவதை ஒரு ஊழியமாக நினைத்து செயல்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நெகேமியா எருசலேமுக்கு அதிபதியாக வருவதற்கு முன்னால் இருந்த அதிபதிகள் மக்களுக்கு பாரமாயிருந்தார்கள். எப்போதும் அவர்கள் கையிலே அப்பம் திராட்சரசம் வாங்கி கொண்டதும் அல்லாமல் மாதத்திற்கு 40 சேக்கல் வெள்ளியையும் வாங்கி வந்தார்கள். ஏற்கனவே எருசலேமில் பஞ்சம் வேறு. ஜனங்கள் தங்களுடைய குடும்பத்தை பசி இல்லாமல் ஓட்டுவதே பெரிய காரியமாயிருந்தது. இதற்கு மத்தியில் அதிபதிகளை திருப்திப்படுத்துவது பெரிய காரியமாயிருந்தது. அதனால்தான் நெகேமியா கூறுகிறார், இந்த 12 வருஷ காலமாய் நான் ஜனங்களிடத்தில் ஒன்று வாங்கவில்லை என்று. நானும் என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் நின்று இந்த அலங்க கட்டுமான பணியில் எங்களை ஈடுபடுத்தி கொண்டோம் என்று அவர் கூறுகிறார். அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று வந்தவர் அலங்கத்தை மட்டும் பார்க்கவில்லை, மக்களுடைய நிலைமையையும் பார்த்தார். அதனால் அவர் எருசலேம் அலங்க கட்டுமானத்தில் அந்த வேலையிலே முயன்று நின்றார். அதனால்தான் தைரியமாக கூறுகிறார் மற்ற அதிபதிகளிடம், எங்களைப் போன்று நாம் எந்த வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையிலே முயன்று நில்லுங்கள் என்று கூறுகிறார். முழு முயற்சியோடு முயன்று நில்லுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணம் என்றைக்கு ஒழுங்கானதோ அன்றிலிருந்து அந்த மணமகளின் அப்பா தூங்கவே இல்லை. ஆங்காங்கு சென்று உறவினர்களை அழைத்து அவர்களுக்கெல்லாம் விருந்து வைப்பதும், தன்னுடைய மகளுக்கு நகைகள் எடுப்பதற்கு, அதன் பின்பு பத்திரிகைகள் அச்சடிக்க துணிமணிகள் எடுத்து கொடுப்பது, தன் கையில் கிடைத்ததிலிருந்து அடித்த எல்லா பத்திரிகைகளையும் வீடு வீடாக சென்று கொடுத்து மகளின் திருமணத்திற்கு எல்லாரும் வந்து விடுங்கள் என்று அழைத்தார். செலவுகளுக்கெல்லாம் சரியான நேரத்திற்கு பணத்தை ஆயத்தம் பண்ணி விடுவார். இறுதியாக திருமண நாள் வந்தது. முந்தைய நாளே எல்லா விருந்தினர்களுக்கும் சாப்பாடு ஆயத்தம் பண்ணி கவனிப்பதும் வந்தவர்களை வரவேற்பதும் போன்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் கவனமாக இருந்தார். திருமண நாளில் தடல்புடலான வரவேற்பு, ஆலயத்தில் சென்று திருமண ஆராதனை என்றெல்லாம் ஒழுங்கு கிரமமாக நடக்கிறதா என்று ஓடி சென்று கவனித்து திருமணம் முடியும் வரை எல்லாரும் சாப்பிட்டு முடித்து வழி அனுப்பும் வரையிலும் அவருடைய முயற்சி அளவில்லாதது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இப்படித்தான் நெகேமியாவும் அலங்க கட்டுமான பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஒரு மகளின் திருமணத்தில் தகப்பனுடைய முயற்சி போல அலங்கத்தின் கட்டுமானத்தில் அவ்வளவாய் அவர் முயன்று உழைத்தார் என்று பார்க்கின்றோம். அப்படியே நாமும் அவரவர் இருக்கின்ற திருச்சபையின் வளர்ச்சிக்காக நெகேமியாவை போல் கைமாறு கருதாமல் முயன்று உழைத்து சபைகளை ஊன்ற கட்டுவோம். நெகேமியா சொன்னது போல நாமும் என்னை போல நீங்களும் முயன்று திருச்சபைக்காய் பரலோக ராஜ்யத்துக்கும் மக்களை கொண்டு செல்லும் பணிக்காய் முயற்சி செய்யுங்கள் என்று நாம் கூறுவோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் திருச்சபை வளர்ச்சிக்காக முயன்று உழைக்க அருள்தார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.